விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் பாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் பாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் என் இயேசு வெற்றியை எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் பூதி ஜெயிப்பேன், எக்காலம் பூதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதன் பாவம் செய்தான் என்றால் இந்த உலகம் அவனை பாவி என்று அவனை குற்றப்படுத்தி, அவனை ஒதுக்கி, அவனை ஓரம் தள்ளி, அவனை மிதித்து, அவனை மீண்டும் ஒரு நாளும் எழும்ப விடாதபடிக்கு அவனை முடக்கி விடுவார்கள். இதுதான் உலகம். அப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம எல்லாரும் வாழ்றோம். ஆனால் அப்படிப்பட்ட உலகத்திற்குள்ளே பாவியை நேசிக்கிற ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா.
பாவியை ஏற்றுக்கொள்ளுகிறவர் ஒருவர் உண்டு. அவர் நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்தை மன்னித்து நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நமக்கு ஒரு புதிய இருதயத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அது பாவம் செய்கிற இருதயம் அல்ல, பரிசுத்தமா வாழன்ற ஒரு இருதயம். ஹல்லேலூயா. தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு இருதயத்தை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாவம் செய்யாமல் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிற அந்த அனுபவம் இல்ல, பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்காய் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் விடுதலையின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் பாவத்தோடு ஒருவேளை போராடி கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு விதமான மக்களால் நீங்கள் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு நீங்கள் நிற்கலாம். நீங்க ஒரு மாதிரி லோன்லியா நீங்க நிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, I am there for you. உனக்காக நான் இருக்கிறேன். அவர் மோசே கிட்ட சொல்லும் பொழுது சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதுல ஒரு அர்த்தம், நான் உன் கூட நான் இருக்கிறேன். நான் இருக்கிற தேவன், உன் கூட நான் இருக்கிறது. I am there for you. நான் உனக்காகவே நான் இருக்கிற தேவன் என்று ஒரு அர்த்தம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த நமக்கா இருக்கிற அந்த தேவன கரங்களை உயர்த்தி இந்த 2வது ஸ்டான்ஸாவை நம்ம பாட போறோம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை புது மனிதனா மாறணும்னு? எத்தனை பேருக்கு ஆசை புது மனிதனா மாறணும்னு? உங்களுக்கு ஆசை இருக்கா? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆட்டுக்கடாக்களுடைய ரத்தம் சிந்தும் பொழுது என்ன நடக்கும்னா, ஒரு மனிதன் பாவம் செய்தால் அது நிவர்த்தி செய்வதற்காக, அது மன்னிக்கப்படுவதற்காக, அல்லது தண்டனை பெறாமல் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஆட்டுக்கடாவின் பலி செலுத்தப்பட்டது. ஆனால் இருதயத்துல அந்த மனுஷனுடைய அந்த புத்தியில் இருந்து அந்த பாவ எண்ணங்கள் போயிடுச்சான்னு கேட்டா நோ, அது மாத்த முடியல, அது அவனால மாத்தவும் முடியாது. ஆனால் நீங்கள் எபிரேயருடைய புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுதுன்னா, உங்களுடைய மனதை சுத்திகரிக்கிறது. மனதை சுத்திகரிக்கிறது. உங்களை புதிய மனுஷனா மாற்றுகிறார், புதிய இருதயம் தரார். இப்ப எனக்குள்ள அந்த பாவம் செய்கிற எண்ணம் இல்ல, இப்ப எனக்குள்ள அந்த பாவத்தின் சிந்தனை இல்ல, அதை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், கஷ்டப்பட்டு அந்த பாவத்தை மேற்கொள்ளணும் இல்ல. அவர் எனக்கு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார். இதுக்கு பேரு தான் விடுதலை. ஹல்லேலூயா. இந்த விடுதலை தான் கர்த்தர் எல்லாருக்கும் தேவன் தந்திருக்கிறார். அந்த விடுதலை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் துக்கமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எக்காலத்தை ஊதுங்க. உங்க வாய் தான் இன்னைக்கு எக்காலம். சத்தத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. எரிகோவின் மதிலை கர்த்தர் கவிழ்த்து போடுவார், எல்லாத்தையும் இடிச்சு போடுவார். ஒரு பெரிய விடுதலை. நீ ஆண்டவரே சொல்லுங்க, ஒரு விடுதலை இல்லாம நான் இந்த இடத்த விட்டு போக கூடாது ஆண்டவரே. எனக்கு ஒரு பெரிய ஆசை, ஜனங்கள் விடுதலையோட ஆராதிக்கணும் ஆண்டவரே. இருக்க முகத்தோடு இல்ல, உங்களை அப்படியே கையை கட்டி போட்ட மாதிரி இல்ல, விடுதலையோடு எந்திரிச்சு நிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்திரிச்சு துதிக்கணும்னு நினைக்கிறவங்க துதிச்சு, கையை உயர்த்தணும்னு நினைக்கிறவங்க கையை உயர்த்தி, நடனமாடி கர்த்தரை துதிக்கணும்னு நினைக்கிறேன் நடனமாடி விடுதலையோடு. நான் யார ஆராதிக்க வந்திருக்கிறேன்? இயேசு ஆராதிக்க வந்திருக்கிறேன். நான் மனுஷனை அல்ல, நான் கர்த்தரை கொண்டாடும்படி நான் வந்திருக்கிறேன். நான் விடுதலையோடு. ஹல்லேலூயா. அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை கொஞ்சம் சிரிச்சுட்டே பாடலாமா? எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். செங்கடலை செங்கடலை கடந்து செல்வேன். உங்க சத்தம் எழுமட்டும். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன்.
எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஏசையா எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஹalleluya! கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி thank you Jesus. ஹalleluya! இந்த உலகத்துல ஒருவர் அழகுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹalleluya! அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர், ஆனால் நமக்காக பார்க்கத்தக்க ரூபமில்லாதவராய் அவர் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் அதுவும் அழகுதான். அந்த அழகு நம்மளை அழகுபடுத்தினது. பாவத்திற்குள்ள இருக்கும் பொழுது மனுஷனுடைய முகம் இருளுக்குள்ள இருக்கிறது போல இருக்கும். ஹalleluya! ஆனால் அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறும் பொழுது, கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறும் பொழுது அவனுடைய முகம் மகிமையினால் நிரம்பும். மகிமையினால் நிரப்பப்படுவதுதான் அழகு. ஹalleluya! அப்ப நம்மளை நிரப்புகிற, நாம் நிரப்பப்படுகிற நாமே இந்த மகிமையில அழகு பெறுகிறோம் என்றால் நிரப்புகிறவர் எவ்வளவு மகிமை உள்ளவராய் இருப்பார். அவர் இன்னமும் எத்தனை அழகுள்ளவராய் இருப்பார். அவரை பார்க்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை. ஹalleluya! நான் ஏன் பாஸ்டர் அவரை பார்க்கணும், நான் என்னைய பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்குன்றீங்களா? அவர் எத்தனை பேர் பார்க்கணும்னு ஆசை. ஹalleluya! இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. பாடலாமா இந்த பாட்டு? எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. புராண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டீரேன், சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டீரேன், சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். புராண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக. லோக சுகமேன்மை, லோக சுகமேன்மை எல்லாம் என்னை வஞ்சித்தாய். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தாய். லோக சுகமேன்மை எல்லாம் என்னை வஞ்சித்தாய். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தாய். புராண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் பூமிழி போல் மின்னும் ஜன மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தாள். நீர்மேல் மோதும் பூமிழி போல் மின்னும் ஜன மோகமே புராண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. தினம் தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே,
நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. புராண அழகுள்ளவாறே பூவிழந்தன் வாழ்க்கை இது. நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். புராண அழகுள்ளவாறே பூவிழந்தன் வாழ்க்கை அதில். நீரே போதும் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டை எத்தனை பேருங்க உண்மையா பாடுனீங்க? உண்மையா பாடுனீங்களா? சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்தனுக்கு ஈந்தேன். உமக்கு என்னை நான் பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரே. நீ காலை வேளையில எத்தனை பேர் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சீங்க? இந்த பாடும் போது பாட்டு கேட்க அழகா இருக்கும், பாட்டு பாட அழகா இருக்கும். இந்த பாடலின்படி ஒப்பு கொடுக்கறதா ரொம்ப முக்கியம். அர்ப்பணிப்போடு இந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடலாமா? சம்பூரண அழகுள்ளோரே என்னை மீட்டு கொண்டீங்கப்பா. சம்பூரணமாக முழு மனதோடு உமக்கென்று என்னை நான் தத்தம் செய்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உங்களை நீங்க ஆண்டவருக்கு என்று டெடிகேட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். நான் ஆண்டவருக்குரியவன் நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கர்த்தருடையவன் நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை கர்த்தருக்காக நான் நேர்ந்து கொண்டவன் என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? நான் உலகத்துக்குரியவன் அல்ல, இந்த பாவத்துக்குரியவன் அல்ல, இந்த உலகத்தினுடைய இந்த மோசத்திற்குரியவன் நான் அல்ல. நான் தேவனுக்குரியவன், தேவனுக்கு மட்டும் உரியவன் என்று எத்தனை பேரால இங்க சொல்ல முடியும்? அத்தனை பேர் மட்டும் கைகளை உயர்த்தி, சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்தனுக்கு தேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்த மீண்டும் சொல்லுவோமா? சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்தனுக்கு தேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்தனுக்கு தேன். புராண அழகுள்ளவாறே பூவிழந்தன் வாழ்க்கை எதில். நீரே போதும் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். கையில் உயர்த்தி சொல்லுவோமா? இந்த மண்ணுக்காக, பொண்ணுக்காக, பொருளுக்காக, ஆசைகளுக்காக, மனுஷர்களுக்காக, உலகத்திற்காக, வேலைக்காக, பொருளாதாரத்திற்காக, பிசினஸ்க்காக நான் இயேசுவை நான் விட்டுவிட மாட்டேன்.
காலை வேளையில வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுவோம். எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. உலகத்துல எல்லாவற்றையும் நான் பார்த்தாலும், எல்லாவற்றிலும் எல்லா காரியமும் மேன்மையா எண்ணப்பட்டாலும் அதற்கும் மேற்பட்டவராகிய இயேசு நீர் மட்டுமே எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாய் பாவாய். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக பெரிய பர்வதங்கள் இருக்கலாம். உங்களுக்கு முன்பதாக பெரிய கடக்க முடியாத சில காரியங்கள் இருக்கலாம். ஜெயிக்க முடியாத சில கடினமான காரியங்கள் இருக்கலாம். வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும், நான் பலமுறை நான் போராடுகிறேன், ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், பெரிய பர்வதமே, அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த பாடலை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க கடக்க முடியாத, ஜெயிக்க முடியாத, அடைய முடியாத சில காரியங்களுக்கு உங்களுக்கு முன்பதாக பெருசா இருக்கலாம். இதை எப்படி நான் கடக்க போறேன், எப்படி நான் ஜெயிக்க போறேன், எப்படி இதை நான் உடைக்க போறேன், எப்படி இதை நான் மேற்கொள்ள போறேன், ரொம்ப கடினமா இருக்கலாம். ஆனால் அதை பார்த்து சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். நீ செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாய் மாறுவாய். ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் தேவனே யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக முன்குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், கர்த்தர் நம்ம சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுவோமா, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது, ஒன்றும் தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்றார், உங்களுக்காக கர்த்தர் அதை செய்து முடிப்பார். எதெல்லாம் பெருசு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் எம்மாத்திரம். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரிய பர்வதத்தை காட்டிலும் பெரியவர் உங்களோடு உண்டு. அவர் அந்த பெரிய பர்வதத்தை நிர்மலமாக்குவார். உங்களுக்காக அதை அவர் செய்து முடிப்பார். உங்களை செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் மதில்களை தாண்டுவீர்கள், நீங்கள் சேனைக்குள் பாய்வீர்கள். உங்களுக்கு தேவன் மான்களுடைய கால்களுக்கு ஒத்த கால்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலமும் பால சிங்கத்திற்கு இணையான வல்லமையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து பூமியினுடைய சகல சவால்களையும் எதிர்க்கவும் அதை மேற்கொள்ளவும் மேற்கொண்டு ஜெயித்து நிற்கிறவராயும் தேவன் உங்களை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் உங்களுக்காக வாசல்களை நிச்சயம் திறந்து கொடுப்பார். உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். அன்றைக்கு மோசையோடு சொன்னார், நான் எகிப்திலே இருக்கிற என்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு நான் இன்றைய தினம் இறங்கி வந்தேன். அவர் இன்றைக்கு நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். விடுதலையாக்குவதற்காக, வாசலை திறப்பதற்காக, உங்கள் தலைகளை உயர்த்துவதற்காக, உங்கள் வெட்கங்களை மாற்றுவதற்காக, உங்களுடைய சகல கட்டுகளை உடைப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் தேவனே யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக முன் குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Jesus. யாத்ராகமத்தின் தேவனே யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக முன் குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார். யாத்ராகமத்தின் தேவனே யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக முன் குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். எல்லாமே
எம்மாத்திரம் உன் படைகளின் பலமோ எம்மாத்திரம் படைகளின் தளபதி என்னோடுண்டு உன் ரதங்களை தூள் தூளாய் நொறுக்கிடுவார் பார்வோனே நீ எம்மாத்திரம் உன் படைகளின் பலமோ எம்மாத்திரம் படைகளின் தளபதி என்னோடுண்டு உன் ரதங்களை தூள் தூளாய் நொறுக்கிடுவார் செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் எல்லாமே செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் எல்லாமே செய்து முடிப்பார் செங்கடலே நீ எம்மாத்திரம் உன் சவால்கள் எனக்கு முன் எம்மாத்திரம் கடல்களை பிளப்பவர் என்னோடுண்டு தண்ணீரை தரையாக மாற்றிடுவார் செங்கடலே நீ எம்மாத்திரம் உன் சவால்கள் எனக்கு முன் எம்மாத்திரம் கடல்களை பிளப்பவர் என்னோடுண்டு தண்ணீரை தரையாக மாற்றிடுவார் செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் எல்லாமே செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் எனக்காக செய்து முடிப்பார் எரிகோ மதிலே நீ எம்மாத்திரம் உன் பிரம்மாண்டம் எனக்கு முன் எம்மாத்திரம் மதில்களை பெயர்ப்பவர் என்னோடுண்டு என் ஆர்ப்பரிப்பில் உன்னை நொறுக்கிடுவார் எரிகோ மதிலே நீ எம்மாத்திரம் உன் பிரம்மாண்டம் எனக்கு முன் எம்மாத்திரம் மதில்களை பெயர்ப்பவர் என்னோடுண்டு என் ஆர்ப்பரிப்பில் உன்னை நொறுக்கிடுவார் செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் எல்லாமே செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் எனக்காக செய்து முடிப்பார் அல்லேலூயா அல்லேலூயா எல்லாமே செய்து முடிப்பார் அல்லேலூயா அல்லேலூயா எனக்காக செய்து முடிப்பார்